அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 31/5/2026 ஞாயிற்றுக்கிழமை, அனுஷம் நட்சத்திரம். ஒரு சிலர் பரம்பரையாக ஒரு தொழில் நடந்து கொண்டே இருக்கிறது. இவர்கள் வந்தார்கள். அவருடைய அப்பா காலத்திற்கு பின் முன்பு இருந்ததை விட விருத்தி செய்வார்கள், லாபம் அதிகம் ஈட்டுவார்கள், கிளைகள் பல தொடங்குவார்கள். இதற்கு வெளி உலகில் சொல்லப்படும் காரணம் அவருடைய உழைப்பு, அவருடைய திறமை என்று. இது உண்மையா? ஓரளவு உண்மை. அப்படி என்றால் பெருமளவு அவரது ஜாதகம். நீங்கள் யாரை வேண்டுமானாலும் பாருங்கள், மிக மிக உயர்ந்தவர்களை பாருங்கள். அப்படி உயர்ந்தவர்களெல்லாம் தங்கள் மனசாட்சியை தொட்டு பதில் சொல்வதாக இருந்தால், எனது உழைப்பெல்லாம் குறைவுதான், நீங்கள் சொல்லிக் கொள்ளுகின்றீர்கள், நான் மறுப்பதில்லை, அவ்வளவுதான் என்று தான் சொல்லுவார். அவர் மனம் சொல்லும். சரி, ஜாதக ரீதியாக பார்க்கும்போது எது போன்ற அமைப்பு இருக்கும் என்று சொன்னால் இந்த நிலை கிட்டும். லக்னாதிபதி யாருடைய நட்சத்திரம் பெற்றானோ, லக்னாதிபதி யாருடைய நட்சத்திரம் பெற்றானோ அவன் 5ஆம் இடத்தில் அமர, 10க்கு உடையவன் அவனை பார்க்க, தீயோர் பாராமல் நல்லோர் பார்த்தார், பரம்பரையாக வருகின்ற தொழிலை இவனது அதிர்ஷ்டத்தால் அதிகப்படுத்துவான், விரிவுபடுத்துவான். எப்படி இது சாத்தியம் பார்ப்போம். அதாவது 5ஆம் இடம் என்று சொல்வது பூர்வ புண்ணிய ஸ்தானம். லக்னாதிபதி யாருடைய நட்சத்திரம் பெற்றானோ அவன் எந்த இடத்தில் அமர்கிறான் என்று பார்க்க வேண்டும். உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறேன், நீங்களே பார்த்து கொள்ளுங்கள். சுற்றி இருக்கும் ஜாதகங்களை ஆராய்ந்து. ஒவ்வொருவருக்கும் லக்கணம் ஒன்று இருக்கும், லக்னாதிபதி ஒன்று இருப்பார். அந்த லக்னாதிபதி யாருடைய நட்சத்திரம் பெற்றானோ அதை நீங்கள் பார்க்க வேண்டும். அந்த நட்சத்திரத்தை அதிபதி 4ஆம் இடத்தில் அமர்ந்தால், 5ஆம் இடத்தில் அமர்ந்தால், ஏதாவது ஒரு இடம் அமர்ந்திருக்க வேண்டும். நீங்கள் எளிதில் கண்டுகொள்ள லக்னாதிபதி யாருடைய நட்சத்திரம் பெற்றானோ அந்த நட்சத்திரத்து அதிபதி 4ஆம் வீட்டில் அமர, அவரை நல்லோர் பார்க்க, குரு பார்க்க, சொத்து சுகம், வீடு வாகனம் சுகம் அனுபவிப்பான். இது மாறாது. ஒருவேளை லக்னாதிபதி ஏறிய நட்சத்திரத்தை அதிபதி ஒரு நல்லோர் வீட்டுக்கும் ஒரு தீயோர் வீட்டுக்கும் அதிகாரம் பெற்று இருந்தால், உதாரணம் மிதுன லக்னத்திற்கு சனி 8, 9க்கு உடையவன், அஷ்டமாதிபதி பாக்கியாதிபதி, அவன் 4ஆம் வீட்டிலிருந்து நல்லோர் பார்த்தால் பரம்பரை சொத்து கைவிட்டு போய் இவன் காலத்தில் இவனால் அதைவிட அதிகமாக சம்பாதிக்கப்படும். இது தப்பாது. நீங்கள் யாருடைய ஜாதகத்தை வேண்டுமானாலும் பார்த்து கொள்ளுங்கள். ஒரே ஒரு நிபந்தனை, அந்த வீட்டை, 4ஆம் வீட்டை நல்லோர் மட்டும்தான் பார்க்க வேண்டும், தீயோர் பார்க்கக்கூடாது. இது நீங்களே பார்த்து தெரிந்து கொள்ளலாம். நீங்கள் அப்படி பார்க்கக்கூடிய பட்சத்தில் உங்களுக்கு நான் சொன்ன பிறகு அல்ல, இதை பார்த்த பிறகு ஜோதிடத்தில் அபிரதமான ஒரு நம்பிக்கை ஏற்படும். பாருங்கள். இப்பொழுது விஷயத்திற்கு வருவோம். லக்னாதிபதி யாருடைய நட்சத்திரம் பெற்றானோ அந்த நட்சத்திரத்துக்கு அதிபதி 5இல் அமர,
பத்துக்குடையோன் பார்க்க. நல்லோர் மட்டுமே அவனை பார்க்கிறார்கள், தீயோர் யாரும் பார்க்கவில்லை. இந்த நிலை இருந்தால் பரம்பரை தொழிலை விருத்தி செய்வான். இது எப்படி? 5ஆம் இடம் என்பது வாரிசுக்கு சொந்தமானது. எனவே தான் புத்திரஸ்தானம் என்று பெயர். இந்த 5க்கு 5 தான் தந்தையை சொல்லும். அந்த 9க்கு 9 தான் பூர்வ ஜென்ம 5ஆம் இடத்தை காட்டும். எனவே பரம்பரை என்பது இதில் அடங்கிவிடும். லக்னாதிபதி யாருடைய நட்சத்திரம் பெற்றானோ அவன் 5ஆம் இடத்தில் அமர்ந்தால் பரம்பரை விஷயம். 10க்கு உடையவன் பார்க்கிறான், தொழில் ஸ்தானாதிபதி, பரம்பரை தொழில். நல்லோர் மட்டுமே பார்க்கிறார்கள், தீயோர் பார்க்கவில்லை. இவன் அமர்ந்த இடம் கூட 4ஆம் இடம் அல்லது 5ஆம் இடம். 5ஆம் இடம் தான் நான் பார்க்கிறோம், 4ஆம் இடத்தை உங்களை பார்க்க சொன்னேன். 5ஆம் இடம் ஒரு நல்ல இடம், திரிகோண ஸ்தானம். பார்த்தால் அவன் அந்த விஷயத்தில் பரம்பரை தொழில் விஷயத்தை விருத்தி செய்வான். இது அவனது உழைப்பாலும் திறமையாலும் ஓரளவு என்றாலும் ஜாதக விசேஷம் உயர்த்தும். இன்று எந்தெந்த நட்சத்திரங்கள் நன்மை தரும் நட்சத்திரங்கள் பார்ப்போம். மூலம், உத்திராடம், பூரட்டாதி, ரேவதி, கிருத்திகை, மிருக சீரிஷம், புனர்பூசம், ஆயில்யம், மகம், உத்திரம், சித்திரை, விசாகம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த நாள் யோகமான நாள். இனி 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். மேச ராசி அன்பர்களே, காரிய வெற்றி உண்டு. உங்கள் திறமை 50%. உங்களுக்கு உதவக்கூடிய அடுத்தவருடைய மேன்மை 50%. கிடைக்க வேண்டிய நேரத்தில் ஒரு நல்ல உதவி கிடைத்து உங்களுக்கு காரிய வெற்றி இன்று. ரிஷபராசி அன்பர்களே, உங்கள் நெடுநாள் எண்ணம், கனவு இன்று நல்லபடியாக நிறைவேறும். சந்தோஷமாக இருப்பீர்கள், புத்துணர்ச்சியோடு இருப்பீர்கள் இன்று. மிதுன ராசி அன்பர்களே, ஆரம்பத்தில் கஷ்டம் போல் தெரிந்தாலும் அடுத்து வரும் மணிகளில் வெற்றியை நோக்கி வீரநடை போடுவீர்கள். ஆரம்பத்தில் சற்று கலக்கம் தருவது போல் சில அமைப்புகள் வருகிறது. இருப்பினும் ஒரு 11 மணிக்கு பிறகு வெற்றியை நோக்கி விரைவாக செல்வீர்கள். நல்ல நாள். கடகராசி அன்பர்களே, நன்மையும் தீமையும் கலந்த நாள். முதற்பாதி மதிப்பு மரியாதை சகலமும் கிட்டும். மறுபாதி எது வந்தாலும் அல்லது நீங்கள் எதை தொட்டாலும் கஷ்டமாக மாறும். கவனம். சிம்ம ராசி அன்பர்களே, தீமையும் நன்மையும் கலந்த நாள். முதற்பாதி பகையால், எதிர்ப்பால், மன கஷ்டத்தால், மன விரிசலால் சற்றே கஷ்டம் உண்டு. மதியத்திற்கு பிறகு உங்களது முயற்சி எதுவுமே இல்லாமல் அது மாறி எதிர்ப்பு, பகை உறவாக மாறும். கன்னிராசி அன்பர்களே,
இன்றைய உங்களது ஒரு முயற்சி, வெற்றியை வேண்டி நீங்கள் முயற்சித்தீர்கள், வெற்றி கிட்டியது, நல்ல நாள். அதேபோல் வேறொன்றும் நடந்தது. எதிர்பாரா விதமாக உங்களை துன்புறுத்த காத்திருந்த கஷ்டங்களும் அகழ்கிறது. நீங்கள் முயற்சி செய்யாமலேயே. மிக மிக நல்ல நாள் இந்த நாள். துலாம் ராசி அன்பர்களே, இது நாள் வரை நீங்கள் பேசிய பேச்செல்லாம் பேச்சல்ல. இன்றைய தினத்து பேச்சை ஒப்பிடும்போது புலமையான, அருமையான, ஆக்கப்பூர்வமான பேச்சை கேட்பவரெல்லாம் விரும்புகின்ற வகையில் எல்லோருக்கும் பயன்படும் பேச்சை இன்று நீங்கள் பேசுவீர்கள். விருச்சக ராசி அன்பர்களே, நல்ல நாள். கண்டுகொண்டீர்கள் எந்த வழியில் சென்றால் நமக்கு நல்லது என்ற ஒரு இரகசியத்தை, நுணுக்கத்தை இன்று நீங்கள் கண்டுகொள்வீர்கள். தனுசு ராசி அன்பர்களே, நாளைய தினம் எப்படி பேச வேண்டும், எப்படி செயல்பட வேண்டும் என்பதில் ஒரு நல்ல தெளிவினை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் நல்ல நாள் இந்த நாள். மகர ராசி அன்பர்களே, எதிர்பார்த்த லாபம், ஏன் எதிர்பார்த்ததை விட அதிக லாபத்தையும் பெறக்கூடும். எப்படி? உங்கள் பேச்சால் அந்த அளவுக்கு அருமையாக, திறமையாக பேசி லாபத்தை சம்பாதிக்கும் நாள் இந்த நாள். கும்பராசி அன்பர்களே, நாளைய தினமும் நமக்கு நன்மை செய்யும் ஒரு வேலையை இன்றைய தினமே இன்று நீங்கள் சிறப்பாக செய்வீர்கள். இதனால் நன்மை நாளை வரும், அது ஒரு பக்கம் இருக்கட்டும், உங்களது மதிப்பு இன்று கூடும். மீனராசி அன்பர்களே, வரவும் செலவும் சேர்ந்தே இருக்கிறது இன்று. இதில் ஒரு விசேஷம், வரவு வரும்போது எந்த அளவு மகிழ்ந்தீர்களோ அதே மகிழ்ச்சியை செலவு செய்யும் போதும் மகிழ்வீர்கள். அப்படி என்றால் ஒரு புண்ணிய செலவு செய்வீர்கள். நல்ல நாள் அன்பர்களே. இதுவரை 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன். வணக்கம்.